ஹாய் வியூவர்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு பக்கம் தீபா பார்த்திங்கன்னா தப்பிச்சு வந்துட்டுருக்காங்க ரவுடிங்களை அடித்து போட்டு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கார்த்திக்கு பரபரப்பாக கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த பக்கம் தீபா வந்து ஆட்டோவில் ஏறி வராங்க. அண்ணா சீக்கிரம் போங்கண்ணே, கல்யாணத்தை நிறுத்தணும், சீக்கிரம் போங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் ஏறி வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அதில் வந்து டாக்டர் வந்து பேசுகிறாங்க. உங்கள் அம்மா பற்றி பேசணும், ஒரு நிமிஷம் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னோன்னே, நீங்கள் நேரில் வாங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா, சரி வரேன்னு சொல்லிவிட்டு அருண்கிட்ட வந்து கார்த்தி வந்து சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குது, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரம்யா வந்து தீபா போல் மாஸ்க் போட்டுட்டு கிளம்பி ரெடியாக நிற்கிறாங்க. உடனே மண்டபத்தில் வந்து ஐயர் வந்து பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாட்சியும் மைதிலியும் போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கூப்பிட போகிறாங்க. அப்போ வா கிளம்பிட்டியா, ரெடி ஆகிட்டியா, நான் வந்து ஐயர் கூப்பிடுறாரு, கீழே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மைதிலி வந்து என்ன பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்க, உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஏதோ மாற்றமாக தெரிகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம், டைம் ஆகிடுச்சுல, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி தீபா வந்து கீழே வராங்க. ஒரு பக்கம் அம்பிகா வந்து மயக்கம் போட வச்சு கட்டிலுக்கு அடியில் தள்ளி விட்டாங்க. அப்புறம் ரம்யா போய் தீபா போல் போய் கீழே போய் மண்டபத்துக்கு போயிடுறாங்க. உடனே அபிராமியா வந்து எங்கே கார்த்தியை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அருண் வந்து ஒரு வேலை விஷயமா வெளில போயிருக்கான், வந்துருவாமான்னொன்னே, கல்யாண நேரத்தில் முகூர்த்த நேரத்தில் போய் வெளில போயிருக்கான், என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா வந்துடுவான், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னொன்னே அந்த தீபா வந்து கேட்குறாங்க, எங்கே கார்த்தி எங்கே, என்ன விஷயம் அப்படின்னோடனே, அந்த மாதிரி வெளில போயிருக்காரு, வந்துடுவாங்க அப்படின்னோடனே, கார்த்தி வர்றப்போ வரட்டும், நீங்கள் போய் தாலியெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் முதல்ல வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. மைதிலி மீனாட்சி இவ ஏன் கல்யாணத்துக்கு ரொம்ப அவசரப்படுறா, இதை வந்து கார்த்தி தம்பிகிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டர் வந்து அபிராமி அம்மாவை நேற்று நான் செக் பண்ணேன், உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும், உடனே கொண்டு வந்து இங்கே சேர்த்துருங்க, அதை சொல்லத்தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன், இந்த விஷயத்தை வந்து சீரியஸாக எடுத்து கொஞ்சம் செய்யுங்க கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வந்துட்டு காரில் வந்துட்டுருக்காரு. அப்போ வந்து ஒரு பொண்ணோட தாலியை வந்து ஒரு திருட அடிச்சுட்டு போயிட்டுருக்கான். அது போய் எப்படியாவது காப்பாற்றி வாங்கி கொடுக்குன்னு பின்னாடியே ஓடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து ஆட்டோவில் வேகமாக வந்துட்டுருக்காங்க கல்யாணத்தை நிறுத்த. கார்த்தியும் தீபாவும் சந்திச்சுப்பாங்களா, கார்த்தி தீபாவை மண்டபத்துக்கு கண்டுபிடிச்சி கூட்டு வந்துருவாங்களா, இல்லை அம்பிகா வந்து இவ தீபா இல்லை அப்படின்னு சொல்லி மயக்கம் தெளிஞ்சு வந்து கல்யாணத்தை நிறுத்த மண்டபத்தில் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்களா